வணக்கம். மந்த்ரா டிவி அன்பர்களுக்கு என் அன்பான வணக்கம். தொடர்ந்து இந்த சேனலுக்காக நீங்கள் கொடுத்து வருகின்ற ஆதரவிற்கு கோடான கோடி நன்றி. தொடர்ந்து இந்த சேனலை பாருங்க. இதில் வருகின்ற கருத்துக்கள், ஜோதிட பதிவுகள், ஜோதிட கருத்துக்கள் உங்கள் வாழ்விற்கு ஒரு வெளிச்சமாக நிச்சயமாக அமையும். தொடர்ந்து ஆதரவு தாருங்கள், பாருங்கள். இன்னைக்கு பார்க்க இருக்கிற தலைப்பு லக்னாதிபதியுடன் இணைந்த கிரகங்கள். விருச்சிக லக்னத்தை பத்தி பார்க்க போறோம். நிறைய பேர் விருச்சிக லக்னத்துல இதை கேட்டுக்கிட்டே இருந்தாங்க. எனக்கு ஒரு 2-3 பேர் மெயில் பண்ணியிருந்தாங்க இதை பத்தி. சரி பேசுவோம், ஏன்னா கேட்குறாங்க, நம்ம ரெஸ்பான்ஸ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக இதை பண்ணுறேன். எல்லாருக்கும் இப்படி பண்ண முடியாது, தோணுது அவங்க கேட்குறாங்களே அப்படின்னு சொல்லி. ஒரு சிலருக்கு நம்ம அப்படி பண்ணுறோம், அவ்வளோதான். நம்ம அப்படி ஒன்றும் பெரிய ஒரு இது இல்லை, கேட்குறதுனால நம்ம பண்ணுறோம், அவ்வளோதான். சரிங்களா? அப்போ விருச்சிக லக்னம் அவங்களுக்கு இந்த லக்னாதிபதி செவ்வாய்ங்க. அந்த செவ்வாயுடன் இணைந்த கிரகங்கள் என்னென்ன செய்யணும்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டு லக்னாதிபதி செவ்வாய்ங்கிறதுனால இவங்களுடைய நேச்சர் எப்படி இருக்குன்னா, நீதி, நேர்மை, தர்ம சிந்தனை, மனிதாபிமானம், இதோட தான் இவங்க வாழ்வாங்க. இவங்களோட நேச்சர் இன்னொருத்தர்கிட்ட கை கட்டி நிற்கிறதுக்கு பிடிக்காது, விரும்ப மாட்டாங்க. ஆர்டிஃபிஷியலாக பேசி சிரித்து பழகி அவங்களுடைய காரியத்துக்காக பழகணும்னு நினைக்க மாட்டாங்க. வறுமையே இருந்தாலும் இன்னொருத்தர்கிட்ட போய் எனக்கு அதை செய்யுங்க இதை செய்யுங்கன்னு கேட்க மாட்டாங்க. இன்னொருத்தர்கிட்ட ஒரு விஷயம் சாதிக்கணுங்கிறதுக்காக ரெடிமேடாக சிரித்து பேசி பழக மாட்டாங்க. இதெல்லாம் விருச்சிக லக்னத்தோட குட் குவாலிட்டி. மைனஸ்ன்னு ஏதாவது இருக்குமில்ல எல்லாருக்கும், அது என்ன சார் அப்படின்னா, யார் என்னென்னலாம் பார்க்க மாட்டாங்க. பிடிக்கலையா பேசி கொள்றதுல விருச்சிக லக்னம் முதன்மையான லக்னம். அந்த ஸ்பாட்டில் யார் இருக்காங்க என்னென்னலாம் தெரியாது. ஆகாதுன்னா ஆகாது. வானத்துக்கு பூமிக்கும் ஒரு குதிச்சு ஒரு கத்தி அவங்க கோபத்தை காட்டிட்டு அடுத்த 5வது நிமிஷம் ஐயோ தப்பு பண்ணிட்டோமே, இப்படி பேசிட்டோமே, அவங்கள மனசை நோக்கடிச்சிட்டோமேன்னு ஃபீல் பண்ணுற லக்னம் விருச்சிக லக்னம். இவங்களை அதிகாரத்தால் நீங்கள் சாய்க்கவே முடியாது. பாசத்துக்கு அடிமை. விருச்சிக லக்னத்தில் யார் பிறந்திருந்தாலும் அவங்க அம்மா அவங்க மாமியா ஹெல்த்து கண்டிப்பாக பாதிக்கும். இவங்க சோசியல் சர்வீஸ் பண்ணுறது, கோயில் குளத்துக்கு ஏதாவது செய்கிறது, இல்லாதவங்களுக்கு ஏதாவது செய்கிறதுங்கிறதுல முன்னாடி நின்று செய்கிற லக்னம் விருச்சிக லக்னம். ஆனால் தன்மானம் இருக்குது பார்த்தீங்களா, வானுயர் இருக்கும். வானுயர் இருக்கும். ஒன்றும் பக்கத்திலே போக முடியாது. ரொம்ப கீழ்நிலையில் இருந்தாலும், மிடில் இருந்தாலும், உயரத்தில் இருந்தாலும், கடவுளாகவே இருந்தாலும் கேரக்டர் இதுதான், மாறவெல்லாம் மாறாது. அப்படிப்பட்ட விருச்சிக லக்ன நண்பர்கள் உங்களுக்கு குலதெய்வ ஆசீர்வாதம் சூப்பராக கிடைக்கும், நிறைய கிடைக்கும். உங்களுக்கு தான், விருச்சிக லக்னக்காரங்களுக்கு முதன்மையான லக்னம். குலதெய்வ ஆசீர்வாதம் கிடைக்கிறதுல முதன்மையான லக்னம் விருச்சிக லக்னம் தான். அந்த விருச்சிக லக்ன அன்பர்களுக்கு அந்த செவ்வாய் தான் லக்னாதிபதி. அவரோட சேர்ந்த கிரகங்கள் என்ன பண்ணுன்னு பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு செவ்வாயோட குரு சேர்ந்தா என்ன பண்ணுவார்? அவர் உங்கள் லக்னத்துக்கு 2க்கும் 5க்கும் உடையவர். வருமானத்தை கொடுக்குறவர் குரு. பூர்வ புண்ணியம், அதிர்ஷ்டம், செல்வம், செல்வாக்கு, பண வரவு, குழந்தைகள், குலதெய்வ ஆசீர்வாதம், பாட்டனார் ஆசீர்வாதம், முன்னோர்கள் ஆசீர்வாதத்தை கொடுக்குறவர் குரு. அவரு கூட இந்த செவ்வாய் சேரும்போது நீங்கள் உண்மையிலேயே கொடுத்து வைத்த ஆத்மா. நீங்கள் ரொம்ப நல்லா இருக்க போகிறீங்க, ரொம்ப நிறைவாக இருக்க போகிறீங்க. அவர் 12 கட்டத்தில் எங்கே வேணாலும் இருக்கட்டும், அதை பற்றியெல்லாம் கவலைப்படாதீங்க. சேர்ந்திருந்தா என்ன பலன், அதுதான் இப்போ மேட்ரு. சமாச்சாரம் அதுதான். அப்போது சேர்ந்திருந்தா என்ன பலன் அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். அப்போ குருவும் செவ்வாயும் சேர்ந்திருந்தா நீங்கள் பூர்வ புண்ணிய பலனை அனுபவிக்க பிறந்திருக்கீங்கன்னு அர்த்தம். இதில் எக்ஸ்ட்ரா ஒரு பாயிண்ட் என்னென்னா, 12 கட்டத்தில் 6, 8, 12 இவங்க மறைகிறாங்க அப்படின்னா அவங்க பலனில் ஒரு 20% குறைச்சிக்குங்க, அவ்வளவுதான். இன்னைக்கு கிடைக்கிறது நாளைக்கு கொடுப்பாங்க. மற்ற இடங்கள் இருந்தாங்கன்னா உடனே கொடுத்துருவாங்க. இந்த குருவும் செவ்வாயும் சேர்ந்திருந்தா மட்டும்தான். கூட சந்திரன் இருக்கு சார், கூட ராகு இருக்கு சார், நல்லா கேட்கக்கூடாது. அதுக்கெல்லாம் இந்த பலன் கிடையாது. சேர்ந்திருந்தா மட்டும் 2 கிரகம் லக்னாதிபதியோட இன்னொரு கிரகம் ஆட் ஆனார்னா என்ன பலன், அதை தான் பார்க்குறோம். இது பெரிய புண்ணியம். குழந்தைகளால் பெருமை. மேக்சிமம் ஆண் வாரிசுக்கு வாய்ப்பு. மேக்சிமம் ஆண் வாரிசு இல்லை சார் எனக்கு பெண் குழந்தை தான் சார் இருக்குன்னா அது ஒரு ஆண் மாதிரி வேலை செய்யும். பார்த்துக்கலாமா அப்படின்னு பயங்கர ஃபோர்ஸாக இருக்கும். அப்படியான ஒரு குழந்தைகளை கொடுத்துரும். இவங்க குழந்தைக்கு பிறந்ததுக்கப்புறம் லைஃப்பில் நல்லா இருப்பாங்க, டெவலப் ஆவாங்க. பதவி, புகழ், முன்னேற்றம், வளர்ச்சின்னு கண்டிப்பாக கிடைக்கும். அந்த விருச்சிக லக்னத்துக்கு செவ்வாயோட, ஏன்னா லக்னாதிபதி செவ்வாயோட சனி சேர்ந்திருந்தாருன்னா போராட்ட வாழ்க்கை. ஹெல்த்து பாதிக்கும், அம்மாவுக்கு ஹெல்த் பாதிக்கும், சொத்துக்கள் பிரச்சனை வரும், மன அமைதி கெடும், பல் தொந்தரவு வரும், இடம் மாறி முன்னேறுவாங்க,
ஒரு வீடு இடம் நிலம் வாங்கினாங்கன்னா ஃபர்ஸ்ட் சொத்து வித்துருவாங்க. பக்கத்து வீட்டு பிரச்சனை, இட பிரச்சனை, தட பிரச்சனை, பராமரிக்காத சொத்துக்கள் வச்சிருக்கிறது, சித்தப்பா மூத்த சகோதரத்தோட சண்டைக்கு போட்டுக்கிறது, பிரச்சனை பண்றது, அம்மாவே சில நேரம் எதிரி ஆகிறது, இதெல்லாம் வரும். இவங்க போராடி போராடி சலிச்சு போயிடுவாங்க. அப்படிப்பட்ட ஒரு தொந்தரவு கொடுத்துரும், நெருக்கடியை கொடுத்துரும். செவ்வாயோட சுக்கிரன் சேர்ந்திருந்தா விருச்சிக லக்னத்திற்கு மனைவி வந்ததுக்கு அப்புறம் லைஃப். மனைவிக்கு சில நேரம் ஆரோக்கிய குறைபாடுகள் ஏற்படும். மனைவியே நிர்வாகம் பார்க்குறவங்களா அல்லது வேலைக்கு போறவங்களா இருப்பாங்க. பெண்ணா இருந்தா கணவர் நல்ல நிர்வாகியா நல்ல வேலைக்கு போய் குடும்பத்தை பாதுகாக்கக்கூடிய மனிதரா இருப்பாங்க. இவங்களுக்கு இது பிருகுமங்கள யோகமா செயல்படும். அப்ப என்ன நடக்கும்? பிருகுமங்கள யோகமா இருந்தா சாப்பாடு, ட்ரெஸ்ஸு, வீடு, வாகனம், கை செலவுக்கு பணம், இதுக்கெல்லாம் எப்பவுமே குறை இருக்காது. விருச்சிக லக்னக்காரங்களுக்கு செவ்வாய் சுக்கிரன் சேர்ந்திருந்தா. இது 6, 8, 12 இருந்தா கொஞ்சம் போராட்டம், மீதி இடத்துல இருந்தா நன்மை. அதை மட்டும் நீங்க மைண்ட்ல வச்சுக்கங்க. விருச்சிக லக்னக்காரர்களுக்கு புதனும் செவ்வாய் புதனோட சேர்ந்திருந்தா அதை விட தலைவலி எதுவுமே இல்லை. இதுல ஒரு பிளஸ் இருக்குது, பூராமே மைனஸ் தான். ஒரு பிளஸ் என்னன்னா நல்ல மேதாவிகள், நல்ல அறிவாளிகள், அது பிளஸ். மைனஸ் என்னன்னா தன்னோட அறிவு அவங்களுக்கு பயன்படாது, தன்னுடைய புத்திசாலித்தனம் அவங்களுக்கு பயன்படாது, மற்றவங்களுக்கு தான் பயன்படும். இதுதான் பிரச்சனையோட உச்சம். விபத்து நடக்கிறது, சர்ஜரி நடக்கிறது, படிப்பு கெடுறது, தாய்மாமன் பிரச்சனை பண்றது, இளைய சகோதரியோட தொந்தரவு, நண்பர்களே பகையா மாறுறது, நண்பர்களே ஏமாறுறது, இந்த செவ்வாய் புதன் சேர்ந்திருந்தா இந்த மாதிரி டிஸ்டர்ப் எல்லாம் நடக்கும். பத்திரங்கள், டாக்குமெண்ட் சார்ந்த வில்லங்கங்கள், வழக்குகள், போராட்டங்களை கொடுக்கும். இளைய சகோதரி இப்போ கருவிலேயே அழிஞ்சிருச்சு, பிறந்து இறந்தாங்க, சகோதரனோ சகோதரியோ இளையவங்க, பிரச்சனையா இருக்கும், நெருக்கடியா இருக்கும். இவங்க ஒரே பையனா இல்லை ஒரே பொண்ணா இருந்துட்டா பிரச்சனை கம்மி, இந்த செவ்வாய் புதன் இணைவு இருந்தா. இல்லைன்னா அவங்களே பகையாகிறதுக்கு வாய்ப்பு. நண்பர்கள் ஒத்து போகவே மாட்டாங்க. யாருக்கெல்லாம் நல்லது செஞ்சாங்களோ அவங்க பகையாகிறதுக்கு தயாரா இருக்கிற கிரக சேர்க்கை செவ்வாய் புதன் விருச்சிக லக்னத்துக்கு. அடுத்தது விருச்சிக லக்னக்காரங்களுக்கு செவ்வாயும் சந்திரனும் ஒன்று சேருது, இது டாப். இவங்க கண்டிப்பா 40 வயசுக்கு மேல நல்லா இருக்க போறாங்க, சிறப்பா இருப்பாங்க, ஒரு உயரத்தை நோக்கி பயணிப்பாங்க. இவங்க பிரச்சனை என்னன்னா மனைவி, குழந்தைகள், அப்பா, அம்மா, அண்ணன், தம்பி, தங்கச்சி, அக்கா, இவங்க எல்லாமே இவங்களுக்கு ஒரு காலகட்டத்தில் பகை மாதிரி உணர்வு தோண ஆரம்பிச்சிடும். இவங்க மனசு அப்படி சொல்லும். ஏன்னா சின்னதாக கெட்டது நடந்துட்டாலோ, இவங்களை மதிக்கலைனாலோ, எதிர்த்து பேசிட்டாலோ இவங்களால டிராவல் பண்ண முடியாது, எதிரியா பாவிச்சிடுறாங்க. அந்த மாதிரி பிரச்சனையா, அதுக்கு கவனமா இருக்கணும். இவங்களுக்கு செவ்வாயும் சூரியனும் ஒன்னா சேர்ந்துருச்சுன்னா எந்த ஒரு உறவையும் எந்த ஒரு வேலையும் இந்த செகண்ட்ல தூக்கி போட்டு வர்றது இந்த கிரக சேர்க்கை விருச்சிக லக்னத்துக்கு. அது பாசிட்டிவா இல்லை. சில நேரம் இவங்களுடைய ப்ராப்பர்ட்டியில கவர்மெண்ட் ஆக்குப்பை இருக்கும். அதாவது எங்க கவர்மெண்ட் லேண்ட் இருக்கு, இங்கே எடுத்துக்குவோம், இங்கே வாய்க்கால் வருது, டிரான்ஸ்ஃபார்மர் வருது, ரோடு போடுறோம், ஏதாவது தொந்தரவு வந்துடும். இந்த செவ்வாயும் சூரியனும் கிட்னி ஸ்டோன் வராமல் பார்த்துக்கணும். இருதயம், மூளை, தலை, நெற்றி இந்த தொந்தரவு வராமல் பார்த்துக்கணும். செவ்வாய் சூரியன் இருந்தால் இந்த டிஸ்டர்ப் வர்றதுக்கு வாய்ப்பு. அடுத்தது செவ்வாயோட லக்னாதிபதியோட ராகுவோ அல்லது கேதுவோ சேர்ந்திருந்தா இவங்களுக்கு பிரச்சனையே அங்கதான் ஆரம்பிக்கும். இவங்களுக்கு எதிரி இவங்க தான். கடனை வாங்கி, வழக்க சந்திச்சு, நோயை சம்பாரிச்சு, மன அமைதி கெட்டு, நிம்மதி இல்லாம வாழக்கூடிய ஒரு அமைப்பை கொடுத்துட்றாங்க. பிரச்சனையை பெரிய அளவுல கொடுத்துட்றாங்க. அப்ப இந்த கிரக சேர்க்கைகள் எல்லாம் இந்த சேர்ந்திருந்தா ஒரு லக்னத்துக்கு அந்த லக்னாதிபதியோட இந்த கிரகங்கள் எல்லாம் இருந்தா இப்படித்தான் இருக்கும். இவங்க லைஃப் ஸ்டைல் இப்படித்தான் போக போகுது அப்படிங்கிறதுல எந்த மாற்று கருத்துக்கும் இல்லை. இதுல விருச்சிக லக்ன நண்பர்களுக்கு இந்த கிரகத்தோட சேர்ந்திருக்கு அப்படின்னா என்ன மாதிரின்னு சொல்லி ஒரு புரிதல் ஏற்பட்டிருக்குன்னு நான் நம்புறேன். நிச்சயமா உங்களுக்கு நல்லது நடக்கட்டும். வாழ்க வளர்க. தொடர்ந்து இந்த சேனலுக்காக நீங்கள் கொடுத்து வருகின்ற ஆதரவிற்கு கோடான கோடி நன்றி. தொடர்ந்து இந்த சேனலை பாருங்க. இதில் வருகின்ற கருத்துக்கள், ஜோதிட பதிவுகள், ஜோதிட கருத்துக்கள் உங்கள் வாழ்விற்கு ஒரு வெளிச்சமாக நிச்சயமாக அமையும். தொடர்ந்து ஆதரவு தாருங்கள், பாருங்கள்.